வாழ்க்கை விசித்திரமானது. நீங்கள் வேட்டையாடவில்லை என்றால் வேட்டையாடப்படுவீர்கள் அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் அலுவலராகவோ நிதி அலுவலராகவோ இல்லை வேலை செய்யும் உறுப்பினராகவோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அப்ரெண்டிக்ஸ்னால் தொகுப்புநிலை பணியாளர். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு ஆசைப்பட்றேன். ஸோ எப்போ ஒன்றுமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா புரிதல் செயல்பாடு அப்படின்ற 2 ஆக்சிஸ்க்கு நடுவில் 4 லிங்க்கு, ஸோ 4 ஹார்ட் லிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் முடிவு பண்ணுறது எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போது டேட்டாவாக உள்ளே வரும். அடுத்து டேட்டா என்னவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸாக கன்வெர்ட் ஆகும். இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்து 3வது லெவலில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அனாலிசிஸாக கன்வெர்ட் ஆகும். அனாலிசிஸ் ஆனவுடனே நாலேஜாக கன்வெர்ட் ஆகும். நாலேஜில் நீங்கள் என்ன அக்வயர் பண்ணுறீங்களோ அதுக்குரிய லெவல் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் ஜேர்ன் பண்ணுவீங்க. இதுதான் லைஃபோட ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ அந்த லைஃபோட ட்ரெண்டில் இன்றைக்கி அப்ரெண்டிக்ஸாக, அதாவது பணி துவக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பேசுவோம். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட்டாவில் ஃபஸ்ட்டு டைரக்ஷன்ஸ். ஸோ டைரக்ஷன்ஸுன்றது நீங்கள் என்ன மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஹேண்ட்ஸ் ஆன் இன்ஸ்ட்ரக்டிவ் அண்டு சப்போர்ட்டிவ் லீடர்ஷிப்ஸ் ஃபார் தோஸ் வித் லிட்டில் டு நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுதான் அவங்க திசையை சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா செய்முறை வழிகாட்டுதல், பயிற்சி ப்ளஸ் ஈடுபாடு முதல் கான்செப்ட் ஆச்சா. 2வது துணை நிற்கக்கூடிய தலைமை இருக்குது. ஸோ தலைமையோட துணை இருந்திருக்கக்கூடிய ஒரு திறன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அந்த தொழில் சார்ந்த எந்த விஷயமும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த 2 குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்ததுனாக்கா நம்ம அந்த தொழிலில் உள்ளே நுழையிறதுக்கு முதல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வலது காலை எடுத்து வைத்து வா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கான பேசிக் ஸ்கில்ஸ் 2 ஹேண்ட்ஸ் ஆன் இன்ஸ்ட்ரக்டிவ், சப்போர்ட்டிவ் லீடர்ஷிப். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைனா அந்த 2 விஷயத்தோடைய நுழைஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு டேட்டா கிடச்சிரும். அடுத்து 2வது இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நீங்கள் ஆம்பிகுட்டி பயாஸில் இருப்பீங்க. ஆம்பிகுட்டி பயாஸ் அப்படின்றது என்னன்னா தெளிவற்ற மனநிலை அல்லது முடிவில் இருப்பீங்க. ஏன்னா உள்ளே போகும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது, தலைக்கால் புரியாமல் இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட கண்டிஷனுக்கு பேர் ஆம்பிகுட்டி பயாஸ். ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேதர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்காக முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த வேலையோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்காக என்ன மாதிரி ஆஃபர்ஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஆஃபரால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்றத கற்றுக்கணும். அடுத்தபடியாக அந்த பெனிஃபிட்ஸால் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சர்ஸால் என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்றத கற்றுக்கணும். ஸோ இப்போது நீங்கள் இந்த 5 கற்றுக்கிறதுனால மட்டும் பெருசு இல்லை, அதில் பேர் தெரியணும். பேர் என்ன தெரியணும் அப்படின்னாக்கா எப்போவுமே ஆஃபர்ஸும் ஃபியூச்சர்ஸும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்கிற வேலையோட மதிப்பு, அதனுடைய பெனிஃபிட்ஸ், இந்த பலன்கள், அதனுடைய அட்வான்டேஜஸ் கண்ணுக்கு தெரியும். அப்போது கண்ணுக்கு தெரிஞ்ச 3, கண்ணுக்கு தெரியாத 2, அதை நீங்கள் லிங்க் பண்ணி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஆம்பிகுட்டி பயாஸில் இருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுப்பீங்க.
ஓகேவா. ஸோ அடுத்து 3வது ஸ்டேஜான அனாலிசிஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டைம் டெக்னிக் ரொம்ப முக்கியம். டைம் டெக்னிக் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பூஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் பர்ன் அவுட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரிவென்ட் பர்ன் அவுட் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் 25 minutes ஃபோக்கஸ்ட் ஸ்பிரிட்ஸ் தென் 5 minutes பிரேக் டு மெயின்டைன் எனர்ஜி. இப்போது நீங்கள் எந்த வேலையை செஞ்சீங்கன்னாலும் ஸோ உங்கள் உடம்பு வந்து முக்கியம், வேலையும் முக்கியம், உடம்பும் முக்கியம். ஒரு அரை மணி நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா 25 நிமிஷம் வேலையை செஞ்சுட்டு அந்த பணி நீங்கள் இருக்கிற சூழலுக்கான பணி வேலையை செஞ்சுட்டு 5 நிமிஷம் வந்து பிரேக் வந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஸோ உங்கள் ஹெல்த் கண்டிஷனும் மெயின்டைன் ஆகும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயே அனாலிசிஸ்லேயே அடுத்த பாயிண்ட் வந்து கேப்சர், கிளாரிட்டி, ஆர்கனைஸ், ரிஃப்ளெக்ட், என்கேஜ் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ நல்லா கவனிச்சிக்கங்க. கேப்சர்ஸ், கிளாரிட்டி. ஸோ முதல்ல கேப்சர் விஷயத்தை என்ன அப்படின்றத பிடிக்கணும். 2வதாக கிளாரிட்டி, ஸோ தெளிவாக இருக்கணும். 3வது ஆர்கனைஸ், அந்த ஆஃபீஸ்க்குரிய அட்மாஸ்பியரை கொண்டு வரணும். 4 ரிஃப்ளெக்ஸ், அந்த ஆஃபீஸ்க்குரிய அட்மாஸ்பியர் வந்து கொண்டு வந்த பெருசில்லை, அந்த பணிகளை கரெக்டாக செய்யணும். கரெக்டாக செய்கிறதுக்கான இதுவும் உருவாகணும். அடுத்து கடைசியாக என்கேஜ், அந்த பணிகளை செய்யணும். ஸோ இந்த 2 கண்டிஷனையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கனாக்கா அனாலிசிஸ் அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் வந்து என்ன ஆகிடுங்க, ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிடுங்க. ஸோ இந்த மெச்சூர் ஆகிற அந்த ஸ்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கும் அப்புறம் கொஞ்சம் போக 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 வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய என்ன கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. ஓகேவா. சரி, இப்போது 3வது ஸ்டேஜையும் தாண்டிட்டீங்க. இப்போது அடுத்து வந்து ஃபைனல் ஸ்டேஜ் நாலேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த விஷயங்களை நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா மைண்ட் செட்ஸ் அண்டு ஆட்டிடியூட்ஸ். ஸோ உங்கள் மனநிலையும் உங்களோட நடத்தைகளையும் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு தெளிவு இருக்கணும். என்ன தெளிவு இருக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து விஷுவலைஸ் சக்ஸஸ் பிஃபோர் ஸ்டார்னிட்டி. ஸோ இமேஜின் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். ஸோ நீங்கள் அந்த செயலை செய்கிறதுனால உங்கள் கம்பெனிக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும், நினச்சி பார்த்து அதுக்கு பொருத்தமாக வேலையை செய்யணும். 2 ரீஃப்ரேம் நர்வஸ்னஸ் ஆஸ் எக்ஸைட்மெண்ட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி ஈக்குவல் டு எந்தூசியாசம். ஸோ உங்கள் எனர்ஜி லெவலும் உற்சாகமும் எப்பவுமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி, நர்வஸ் ஆகாத மாதிரி உங்கள் ஒர்க்கை வந்து டிசைன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து 2வது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஃபோக்கஸ் ஆன் டெலிவரிங் வேல்யூ நாட் பர்ஃபெக்ஷன். தி ஆடியன்ஸ் வாண்ட் டு லேர்ன் நாட் ஜட்ஜ். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலைக்கு உரிய வேலையை மட்டும்தான் செய்யணுமே ஒழிய அதில் பர்ஃபெக்ஷனாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா வாங்க வரவங்க வந்து அந்த பொருளை வாங்கிறதுக்கு தான் வருவாங்களோடைய அதனோட ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்குறதுக்காக வரதில்லை. ஸோ அப்போது ஒரு வேலையை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்யணுமே ஒழிய அதனோட பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து செகண்டரியாக தான் வைக்கணும். அடுத்து 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா திங்க் ஆஃப் இட் ஆஸ் எ கன்சர்வேஷன் நாட் எ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ யோசனைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா தனித்துவமாக இருக்கணும், ஆனால் அது பெர்ஃபார்மன்ஸாக இல்லாமல் சிந்தனையை வந்து கன்சிடரோடு பார்த்துக்கணும். 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அக்செப்ட் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் காம்லி
கீப் கோயிங் வித்தவுட் அப்பாலஜிங் டூ மச். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து அமைதியாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு உரிய அந்த மன்னிப்புகளையும் நீங்கள் செஞ்சுட்டு அந்த பணியில் செய்யும்போது அந்த வேலை வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகி பலன் கொடுக்கும். இப்படி தான் அப்ரெண்டிஸாக போகிற நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண முடியும், ஷைன் ஆகி ஜாப் இதுவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். வாழ்த்துக்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.